செயின்ட் அடிலேட் ஆஃப் இட்டாலி, அடிலேட் ஆஃப் பர்கண்டின்னு அழைக்கப்படுவாங்க. 930ஆம் ஆண்டு பர்கண்டி ஆண்டு வந்த மன்னர் 2ஆம் ருடோல்ஃபுக்கு மகளா பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இறைபக்தி உள்ளவளா வளர்ந்திருக்காங்க. தன்னோட 16வது வயசுல இத்தாலி மன்னர் லோதேர் கூட திருமணம் நடந்திருக்கு. திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியா போயிட்டு இருந்தது. திடீர்னு 20வது வயசுல கணவர் இறந்து போயிருக்காங்க. அந்த அதிர்ச்சியில இருக்கிறப்பவே மன்னர் பெராந்தரியூஸ் தன்னோட மகனை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்காரு. அடிலேட் சம்மதிக்காததால வீட்டு சிறையில் அடைச்சு சித்திரவதை செஞ்சிருக்காரு மன்னர் பெராந்தரியூஸ். ஒரு காலகட்டத்துல ஜெர்மனி நாட்டு அரசர் ஓட்டோ இத்தாலி மேல படையெடுத்து மன்னர் பெராந்தரியூஸை வீழ்த்தி இருக்காரு. அடிலேட விடுதலை செஞ்சு அவரோட மனைவியா ஏற்றுக்கொண்டிருக்காரு. அதுக்கு பிறகு அடிலேடு ரொம்பவும் மகிழ்ச்சியாவும் ரொம்பவும் சுதந்திரமாவும் வாழ்ந்திருக்காங்க. பல ஆலயங்களை கட்டியிருக்காங்க. நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல மன்னர் ஓட்டோ இறந்து போக மன்னர் 2ஆம் ஓட்டோ பதவி ஏற்றிருக்காரு. மன்னர் 2ஆம் ஓட்டோ அவரோட உறவுக்கார பெண்ணான தியோபனாவோட சேர்ந்து அடிலேட ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு. 983ஆம் ஆண்டு மன்னர் 2ஆம் ஓட்டோ இறந்து போயிருக்காரு. தியோபனா அரசியா பதவி ஏற்றிருக்காங்க. உடனே அடிலேட அரண்மனையை விட்டு வெளியேற்றிருக்காங்க. அடிலேட் அந்த காலகட்டத்துல பல சவால்களை எதிர்கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அமைதியாவும் பொறுமையோடையும் கடவுள்கிட்ட ஜெபம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. 991ஆம் ஆண்டு தியோபனா இறந்து போயிருக்காங்க. அடிலேட் புதிய அரசியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பல ஆலயங்களை கட்டியிருக்காங்க. பல துறவற மடங்களை திறந்திருக்காங்க. நாட்டு மக்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இறுதியா 999ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காங்க அடிலேட். டிசம்பர் 16 செயின்ட் அடிலேட் ஆஃப் இட்டாலியோட ஃபீஸ்ட் டே.